சென்னை அபிராமபுரம் பகுதியில் தனியார் மருத்துவமனை சட்ட ஆலோசகர் ஓட்டிய கார் கட்டுப்பாட்டை இழந்து அலுவலக இரும்பு கேட்டை உடைத்து சாலையை கடந்து எதிரே உள்ள குடியிருப்பு சுவரில் மோதி விபத்திற்கு உள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், இந்த விபத்தில் வேறு யாருக்கேனும் ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டதா? காரை ஓட்டி வந்தவர் தற்பொழுது எப்படி இருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க கதிரவன். அகர்வால் கண் மருத்துவமனையுடைய சட்ட ஆலோசகராக இருப்பவர் கார்த்திக் ராஜா. இவர் நேற்று இரவு 9:20 மணியளவுல இந்த அபிராமபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தின் கார்ப்பரேட் அலுவலகத்தின் பணிகளை முடித்துவிட்டு தனது காரை பார்க்கிங் எடுத்துக்கொண்டு அலுவலக கேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்போது கார் வேகமாக சென்ற காரணத்தினால கட்டுப்பாட்டை இழந்து அலுவலக வளாகத்தில் இரும்பு கட்டை உடைத்துக் கொண்டும் அங்கு சாலைகள், முக்கிய சாலைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள் அதிக அளவில் செல்லக்கூடிய அந்த சாலையை தாண்டி எதிர்புறத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல காமன் சுற்றுல மோதி நின்றிருக்கிறது. குறிப்பா அந்த சாலையில இருசக்கர வாகனங்களும் கார்களும் சென்ற நிலையில நல்வாய்ப்பாக எந்த வாகனங்கள் மீதும் அது மோதாமல் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சுவரையும் தாண்டி அந்த அடுக்குமாடி குடியிருப்புல மோதி நின்றிருக்கிறது. அக்கம் பக்கத்தினர் இந்த விபத்து பார்த்த உடனே உள்ளே சென்று பார்த்தபோது அந்த காரை அந்த கார்த்திக் ராஜா மயக்கமடைந்திருக்கிறார். உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி தற்போது அவர் நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் யாருக்கும் இந்த காயங்களும் ஏற்படவில்லை என்று காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் கார் கட்டுப்பாட்டை என்பதற்கான காரணம் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. கார் அந்த சாலைகளை ரோடை தாண்டி நடுவில் இருக்கக்கூடிய அந்த சுவரையும் இடித்துக் கொண்டு சுற்றுச்சுவர்களை மோதி நிற்பது போன்ற காட்சிகளும் உடனடியாக பொதுமக்கள் சென்று அவரை மீட்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விபத்து எதனால் நடந்தது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காரை வேகமாக இயக்கியதால் இந்த நடந்ததா அல்லது கட்டுப்பாட்டை இழந்ததா நடந்ததா என்ற கோணங்களில் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.